ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஜோதிட கலையரசர் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களை வணங்கி இந்த பதிவை சமர்ப்பிக்கிறேன். பதிவின் பொருள்: ஒரு பெண்ணிற்கு மூத்த பிறவியே வரனாக வருமா? நல்லா கேளுங்க. ஒரு ஜாதகத்துல திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது திருமணம் எப்ப செய்யணும், எப்படி இருக்கும் திருமண வாழ்வு, அதையெல்லாம் பார்க்காம 10 பொருத்தத்தை எடுத்துக்கிட்டு எதையாவது சொல்லணும் அப்படிங்கிற அமைப்புல அந்த பெண் ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி முதலாவது பிறந்தவர் தான் இவருக்கு மாப்பிள்ளையா வருவார் அப்படின்னு சொல்றாங்களே, உண்மையா? நிச்சயமாக இல்லை. அப்படிதான் சொல்ல முடியாது. மாப்பிள்ளை ஜாதகத்துலதான் அவர் மூத்தவரா, இளையவரா, நடுவுலவரா அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது அவருக்கு மூத்தவர் இல்லையா, அவருக்கு தம்பிகள் இருக்கிறாரா, ஒரே பிறவியா அப்படின்னு சொல்ல முடியும் ஒழிய பெண் ஜாதகத்துல எப்படி சொல்ல முடியும் கணவன் மூத்தவரா இளையவரான்னு? அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. இதுதான் இது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்றாங்க. ஜோதிடத்துல அவங்கவுங்க இருக்கிறது ஒரு பிராப்தம். ஜோதிடராக பிறப்பதற்கு ஒரு புண்ணிய மணிகள் சொல்லலாம். கோவில்ல பூ கட்டுறவங்க, கோவில் தொண்டு செய்யறவங்க, பொது தொண்டு செய்யறவங்க, இவங்கெல்லாம் ஒரு அற்புதமான பாக்கியம் செய்த பிறவின்னு சொல்லிடலாம். ஜோதிடர் அனைவருமே மதிப்புக்குரியவர்கள். ஆனால் அவங்கவுங்க கருத்துக்கு ஏற்ப பேர் பெறுவார்கள், பணம் பெறுவார்கள், பொருளாதார வசதி பெறுவார்கள். பேர் வந்துட்டாலே தன்னால் காசு வந்துடும்ல, அப்படி அமைப்பதாங்க. அப்ப ஜோதிடத்துல எல்லாத்தையும் சொல்லக்கூடாதுங்க. கடவுள் இல்லைன்னு சொல்ற ஒரு குரூப் இங்க இருக்குது. அதே மாதிரி ஜோதிடமே தப்புன்னு சொல்ற குரூப்லாம் இருக்கு. அவங்க வெறும் வாயை மெல்லுவாங்க. அப்ப அவங்க வாயில் அவள் போடுற மாதிரி இந்த மாதிரி தப்பா ஜோதிடர்களே சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி மேன்மை பெறும்? அதெல்லாம் பொதுமக்கள் நல்லா புரிஞ்சுக்கிருங்க. ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ள சத்தா வருவா, எந்த திசையிலாம் கேட்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அந்த காலத்துல அதாவது இது நம்ம மகான்கள் ஜோதிடத்தை அருளியவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கால தேசத்துக்கு தகுந்தவாறு பலன் சொல்லணும்னு சொல்றாங்க. அந்த காலத்துல நான்லாம் கிராமத்துல உள்ள ஆள் தான். 30 வருஷம் ஆச்சு. இப்ப கிராமத்துல யார் இருக்கா? மாறி மாறி போறாங்களே. அரசு வேலை பார்க்குறவங்க சென்னையில கொஞ்ச நாள், மதுரையில கொஞ்ச நாள், ராமநாதபுரத்துல கொஞ்ச நாள், இப்படி இருப்பாங்கல்ல. மாறி மாறி போற அமைப்பு இருக்குல்ல. அப்ப எப்படி எந்த திசையை சொல்லுவீங்க? அது தேவையில்லை. மெயினா என்ன சொல்லணும், ஒரு ஜாதகத்துல ஆணோ பெண்ணோ ஜாதகத்துல பார்த்த உடனே அவர் எப்படிப்பட்டவர், மனைவி வாழ்க்கை துணை எப்படி இருப்பார், ஆனால்தான் பெண் எப்படிப்பட்டவர் சொல்லலாம். சுக்கிரன் தான். சுக்கிரன் 7ஆம் இடம், குடும்பஸ்தானம், எல்லாத்தையும் தெரிவிக்கும். ஒருவர் பிறந்த குடும்பத்தில் உள்ள தன்மையை தெரிவிக்கும். கல்யாணம் ஆகி போகக்கூடிய வாழ்வையும் அந்த 2ஆம் இடம் தெரிவிக்கும். எனது மேன்மைக்கு ஆசாரங்களுடைய கிரக பாவ சுபத்துவ பாவத்துவ கோட்பாடு தான் சூட்சும கோட்பாடு. இதுலதான் பலனே இருக்கு. அப்ப இப்படிலாம் சொல்லவே கூடாது. மூத்தவர் தான் வருவாரு, பேச்ச வழக்கத்துக்கு ஏதாவது பேசுறதா, அதெல்லாம் ஆதாரம் இல்லை. அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கணவர் சத்தானவரா, சுக்கிரன் நல்ல வெளிச்சமா இருக்கும், பாவத்துவம் எல்லாம் இருக்கும், 7ஆம் இடத்துல நல்லா இருப்பாரு, குடும்பஸ்தானம் நல்லா இருக்கும், அதிர்ஷ்டங்கள் மறைஞ்சிருக்காது, ஆண் ஜாதகத்துல பாக்கியங்கள் மறைஞ்சிருக்காது, பாக்கியஸ்தானம் மறைஞ்சிருக்காது, பாவத்துவம் அடையாது, அதிர்ஷ்டஸ்தானம் மறைஞ்சிருக்காது, பாவத்துவம் அடையாது. அப்படி ஜாதகத்துல மாப்பிள்ளை நல்ல வாழ்வு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமே. மூத்தவங்க தான் வருவாங்க. கோவில், அவங்க வீட்டுக்கு பக்கத்துல கோவில் இருக்கும், குளம் இருக்கும், ஆறு இருக்கும். இதெல்லாம் தேவையில்லாத சார். அதாவது ஒரு கனிகள் நிறைந்த மரத்துல கண்ணை முடிக்கிட்டு ஒரு கள்ளத்துக்கு போட்டா ஏதாவது விழுகும்ல, அப்படிங்கிற மனநிலை ஜோதிடம் இருக்க கூடாது. கரெக்டா சொல்லணும். இதைத்தான் நான் வலியுறுத்திக்கிட்டே வர்றேங்க. திருமண பொறுத்த சிறப்பாக பார்க்கப்படும். திருமணம் எப்ப நடக்கும், ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ எப்ப செய்யணும்? சனிதாங்க முழு பாவ கிரகம். அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட தசாபுத்திகள் வந்துச்சுன்னா இயல்பு நிலையில கடுமையில 2ஆம் இடத்துல இருந்தா சீக்கிரமே செய்யக்கூடாது. திருமணம் 30 வயசுக்கு பிறகு ஆணுக்கு தோசம் ஜாதகம் பார்க்க வேணாம், பெண்ணுக்குன்னா 26 27 வயசு வந்துருச்சா தோசம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றது கண்ணை மூடிட்டு சொல்றது. அதே மாதிரி அப்படி சொல்லக்கூடாது. தசாபுத்திகள் தான் அமைப்பு. முதல்ல ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு தசாபுத்தி இந்த தோஷங்கள் இருந்துச்சுன்னா தோஷங்கள் போகக்கூடிய வயசை பார்க்கறதுக்கு அந்த 2ஆம் இடம், 7ஆம் இடம், லக்கணமே, ராசிக்கு 2ஆம் இடம், சனி செவ்வாய் தொடர்புகள், ராகு சேர்ந்துருச்சுன்னா இந்த மாதிரி அமைப்பு சுபத்துவ பாவத்துவ கோட்பாட்டின் அளவீடுகள், கிரகங்களோட அளவீடுகளை பார்த்துக்கிறோம். அப்போ அவருக்கு 30 வயசு வரலாம், 31 வரலாம், 40 கூட வரலாமே. அப்பதான் இந்த தோசை நீங்கும். அதுக்கிட்ட நம்ம செய்யக்கூடாது. நான் நேரத்தில் திருமண பொருத்தம் குறிச்சேன் 2 பேருக்கு. சனியில் தொடர்பு உள்ள தசாபுத்திகள் 1 வருஷம் சென்று செய்யுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். ஒரே வார்த்தை, நல்லா இருக்கணுமா இல்லையா, சந்தோஷமா இருக்கணும்ல, குழந்தை பாக்கியம் வரணும்ல, தாம்பத்தியம் வரணும்ல, அந்த சனியின் தொடர்பை பெறுங்க, அப்படிதான் சொல்றேன்.
சனி என்ன ஆன்மீக மதத்துல ஈஸ்வரன் சொல்லுவாங்க, ஈஸ்வரன் பட்டம், அற்புதமான கிரகம், அதுக்கெல்லாம் போகக்கூடாது. ஆன்மீகம்ங்கிறதெல்லாம் ஜோதிடத்துக்குள்ள வரவே கூடாது. எல்லா மதத்தவர்களுக்கும் கிரகங்கள் ஒரே மாதிரி தான் பலன் அளிக்கும். அனைவருமே இறைவனுடைய குழந்தைகள். மதம் அதாவது இதுல வந்து ஆன்மீகத்தை உள்ள வரவே இழுக்கவே கூடாதுங்க. கடவுள் இல்லாம கிரகங்கள் இல்லை, கிரகங்கள் இல்லாம மனிதர்கள் இல்லை. ஆனா அதை நம்ம உணர்ந்துக்கிட்டு விஞ்ஞானப்படி நம்மளுடைய கிரக சுபத்துவ பாவத்துவப்படி தான் பலன் சொல்லணும். அதனால ஒரு பெண்ணுக்கு வரக்கூடிய கணவன் மூத்தவராக இருப்பாரு, நடுவராக இருப்பாரு, இளையவராக இருப்பாரு அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. கண்டிப்பா சொல்ல முடியாது. சரி, என்னை பற்றி சொல்றேன். அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல 1300க்கு மேற்பட்ட சுபத்துவ பாவத்துவ சூழ்ச்சிமோல் கோட்பாடுகள் அடங்கிய வீடியோக்கள் நிறைய இருக்கு. பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு உங்க ஜாதகத்துல திருமணம், இரண்டாம் திருமணம், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு போக சம்பாத்தியம் பண்ணலாமா இப்படிங்கிற அமைப்பெல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்ள இந்த திரையில தெரியக்கூடிய வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்க. 90 80 57 13 70 அப்படிங்கிற வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்க. கிரக விளக்கத்தோடு முன்பதிவு செய்யுங்க. கிரக விளக்கத்தோடு பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஜோதிடம் வந்து வாழ்வியல் வழிகாட்டி, அற்புதமான வழிகாட்டி, பாசிட்டிவ் எனர்ஜி தான். சில பேர் சொல்ற மாதிரி எல்லாம் அது வந்து நெகட்டிவ், மனிதனை வந்து ஒரு உத்வேகம் அடைய விடாம தடுக்கிறதுன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு அந்த அறிவு அவங்களுக்கு அவ்வளவுதான். ஜோதிடம் அற்புதமான விஷயம், உணர்ந்து பார்த்தா தெரியும். திருமண பொறுத்த சிறப்பாக பார்க்கப்படும். திருமணத்துக்கு பிறகு வாழ்வு எப்படி இருக்கும், பிள்ளைகள் எப்படி இருக்கும், அவங்க சந்தோஷ வாழ்வு எப்படி இருக்கும், பொருளாதாரம் எப்படி இருக்கும், எல்லாத்தையும் சேர்த்து சொல்றதான் திருமண பொறுத்து திருமண வாழ்வின் தரம். அதோட தான் சொல்றேன். சிசேரியன் குறிக்கிறதுக்கு எனக்கு கூட நாட்டை ஆள்றாப்புல பிள்ளை வரும் தான் எனக்கு ஆசை. எனக்கு அந்த பிராப்தம் இருக்கணும்ல. அப்ப நீங்க கேட்டீங்கன்னா பெற்றோர் ஜாதகத்தை அனுப்புங்க. அதுல 5ஆம் இடமும் குரு பகவானோட நிலை எப்படி இருக்கோ அதுதான் உங்களுக்கு பிள்ளையா பிறக்கும். கண்டிப்பான முறையில் அதை தெளிவா குறிப்பிட்டு சொல்லிடலாம். அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.